அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே மாதத்தோட கிரக நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 7/5/2024 புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி நிகழ இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவே நாம் பார்ப்போம். எல்லா விஷயத்துலேயும் நேர்மையும் நியாயமும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள். 2024 வருடத்தின் 5ஆம் மாதமான மே மாதம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே வேலையில் அதிக கவனத்தை செலுத்தணும். வீணான பேச்சுகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வருவதை குறைச்சிக்க முடியும். பணிபுரியும் சக ஊழியர்கள்லாம் வேலையில் முழு ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டாங்க. அதன் காரணமாகவே வேலையில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் செய்ய விரும்பும் எந்த வேலையையும் அவர்களோட உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுவதா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர்களிடத்துல விட்டு கொடுத்தும் நயமா பேசி வேலை வாங்குவதிலையும் நீங்க கவனத்தை செலுத்தணும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நண்பர்களோடு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. வியாபாரம் தொடர்பாக அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால நேரடியான பார்வை குடும்பத்து சூழல்ல படிகிறதால குடும்பத்து சூழல் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதனால உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். மாணவர்கள்லாம் படிப்புல கவனம் செலுத்துவீங்க. 4ஆம் வீட்டில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இங்கே இருக்கிறதால தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறைவதோடு வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இதே மாதிரி வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவருக்கொருவர் மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. வீட்டின் அலங்காரத்தில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன், குரு ஆகிய 4 இணைஞ்சு 4ஆம் வீட்டில் இருக்கிறதால காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சீராக இருக்கும். நீங்கள் விரும்பியவர்களோடோ அல்லது அன்புக்குரியவரோடோ உங்களுடைய வார்த்தை பரிமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கின்ற காரணத்தால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வரலாம். அதனால சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பணத்தை ஈட்டுறதுக்கும் வருமானத்தை பெருக்கிறதுக்கும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வங்கி இருப்பு அப்படிங்கிறது உயரும். அதே நேரத்தில் அந்த அளவு செலவுகளும் இருக்கும். உங்களுடைய மகளுக்கோ அல்லது மனைவிக்கோ ஆபரணங்கள், வீட்டு உபகரணங்கள்லாம் வாங்குவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் சரி, உற்றார உறவினர்களிடமும் சரி சுமூகமான உறவை வளர்த்து கொள்ளுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னாலும் கூட்டு குடும்பத்தில் சுமூகமான உறவை காப்பாற்றுறது அப்படிங்கிறது சற்று கடினமானதான் இருக்கும். சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், அவ்வப்போது வாக்குவாதங்கள் இதெல்லாமே வந்துகிட்டு இருக்கும். அதனால குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்காது. எல்லா காரியத்தையும் எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுமையாக தான் கையாள வேண்டி இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி அடையறதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். உங்களுடைய திறமைகள் அனைத்தையுமே நீங்க வெளிப்படுத்தணும். முன்னோர்களோட சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். பெற்றோரோட ஆதரவு, உங்களுடைய அன்புக்குரியவரோட ஆதரவோடு நீங்கள் காதல் திருமணம் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் தனிநபர்லாம் தங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு ஏற்ற மாதம். கல்வி வளர்ச்சிக்கு மாணவர்கள்லாம் உயர்நிலை கல்விகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய லட்சியத்தை நோக்கி, உங்களுடைய கனவுகளை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்க போறீங்க. அப்படிங்கிறதால நல்ல சிந்தித்து முடிவெடுக்கணும். மாணவர்கள்லாம்
காதலர்களுக்கெல்லாம் இது ஒரு வரவேற்கத்தக்க மாதம். பெற்றோரோட ஒப்புதலோடு காதல் திருமணம் நடக்கும். நிதிநிலை இந்த மாதத்துல ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். பணவரவு எந்தளவு இருக்கோ அந்த அளவு செலவும் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் பண வரவு வரும் வழிகள்லையும் சற்று கவனத்தோடு இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். குடும்ப உடன்பிறப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் இவர்களோடு சேர்ந்து சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. அதனால செலவுகள்லாம் வரும். மாணவர்கள்லாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. அதன் மூலம் தங்களுடைய அறிவை நீங்கள் வெளிப்படுத்தலாம். போட்டித் தேர்வுகளெல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி அடைவீங்க. பெயரும் புகழும் கொண்டு வரும். அது உங்களுடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்புக்குள்ளாம் பெரிய வெகுமதி அப்படிங்கிறதே கிடைக்க போகுது இந்த மே மாதத்தில் மாணவர்களுக்கெல்லாம். நவகிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொன்னோன்னா குரு பகவான். அவர் மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக இருக்கிறவர் சுகஸ்தானத்துக்கு வராரு. அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது நழுவி போகும். மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு இருக்கிற இடத்தால் உங்களுக்கு சற்று குறைவான பலன் கிடைத்தாலும் அவருடைய பார்வைப்படும் இடத்தால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலன் தான் உங்களுக்கு உண்டு. வாடிக்கையாளர்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலுவலகம் வேலை தொடர்பான கவலை அப்படிங்கிறது அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். அதிக நேரம் அப்படிங்கிறது நீங்க உழைக்க வேண்டி இருக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைச்சாலும் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கலாம். உறவினர்களிடம் நிதானமாக பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த இடைவெளி எல்லாம் குறைஞ்சி ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுங்க. பெண்கள்லாம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசுவதன் மூலம் பல வழிகளிலும் உங்களுக்கு நல்லது ஏற்படும். எல்லா விஷயத்துலேயும் வேலைப்பளு அப்படிங்கிறது பெண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க. அரசியல்வாதிகள்லாம் சமூக சேவைகள் செய்வதன் மூலம் நன்மை தீமை அப்படின்னு 2 பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு செய்கிறது நல்லது. அதனால செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். உங்களுக்கெல்லாம் அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்கும். நல்ல பெயர் எடுப்பதற்கு சூழ்நிலைகள் சாதகமாயிருக்கு. அதில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். எதிர்பார்த்த பதவிகள் வந்தாலும் அதே நேரத்தில் விழிப்போடும் நீங்கள் செயல்படுறது நல்லது. இழுபறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நடந்து முடியும். உங்களுக்கு தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும். ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னா கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவாங்க ஈடுபடுறதுக்கு. கவனமாக அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதம் அப்படிங்கிறது இருக்காது. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டு அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து போகிறது தான் நல்லது. வேலையில் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருமே மே மாதம் முழுவதும் விநாயகரை வணங்கிட்டு எல்லா வேலைகளையும் தொடங்குங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் சனி கவசம் பாடி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். மனதில் நிம்மதி அப்படிங்கிறது வந்து சேரும்.